மறக்காம பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. அது பக்கத்தில் இந்த ஸ்டார் மாதிரி ஒன்றுக்கும் கைப் அதையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நம்ம மற்ற நண்பர்களுக்கும் வீடியோ போய் சேரும். ப்ளீஸ் மறக்காம கொடுத்துருங்க நண்பர்களே. சோனியா குடிமி சும்மா ஆடாத, பக்தி பரவசமா இருக்கா. இவளுக்கு இப்பெல்லாம் பக்தி வராத. எதுனாலும் முன்னுக்குட்டி இவ பண்றத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியலையே, ஓவர் பக்தியா இருக்குதே. சோனியா குடிமி சும்மா ஆடாத. முத்தை திரு பத்தி திருநகை அத்தி திருநகை சத்தி சரவண முத்தி கோரு விட்டு குருபர என ஓதும். முத்தி திரு பத்தி திருநகை அத்தி திரை தத்தி சரவண முத்தி கோரு விட்டு பரகுரு என ஓதோ. போதும், நீ நிப்பாட்டு. ஆமாமா, அப்படியே பக்தி உள்ள குரங்கு பரலோகம் போச்சான். ஆமா, சோழியா குடிமி சும்மா ஆடாதே. எதுக்கிட்ட நீ இவ்வளவு பக்தி பண்ணிட்டு இருக்க? வயலடி வயலடிமா அம்மோ, பக்தியா இருக்க, தொட்டு கும்பிடுமா. என்னது அம்மா, சாமி குத்தமாயம், தொட்டு கும்பிடு. தொட்டு கும்பிடணுமா? அம்மா, தொட்டு கும்பிடுமா. பயம் காட்டுதல. அது நீ ஒண்ணு நம்ப மாட்டேன். ஐயோ அம்மா, தொட்டு கும்பிடுமா. சாமி குத்தமாயிர போதே. சாமி குத்தமாயிரமா, தொட்டு கும்பிடுறது. ஐயோ, சாமி வந்து போச்சே. சாமி, ஐயோ வாரியம்மா, ஐயோ சாமி வந்திருக்க. ஆத்தா கந்தரந்து பாரத்தா. அப்படியே நீங்க வந்து விழுங்க. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆத்தா வந்திருக்க, கால வந்து விழுங்க. கொன்னுவேன் பாத்துக்க. ஆத்தாக்கு வந்துட்டே. இந்த வீட்ல ஒரு திமிரு பிடிச்ச ஆவி ஒன்னு சுத்திக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு பாருங்க. இருட்டி உனக்கு இன்னைக்கு பரிச்சை ரிசல்ட். அதுக்கு நீ இவ்வளவு அலப்பற பண்ணிக்கிட்டு இருக்க. ஃபெயில் ஆயிருவோன்னு உனக்கு முன்னகிட்டே தெரிஞ்சு போச்சு, அப்படிதானே? ஓ குலசாமி, ஆத்தா வந்திருக்கேன்டே, கால வந்து விழு. என்ன தொரபாண்டி, ஓ ஆத்தா வந்திருக்கேன்டா, கால வந்து விழு. எப்போ விழுந்துறாதீங்க. அவளுக்கு இன்னைக்கு பரிச்சை ரிசல்ட். எப்படி ஃபெயில் ஆயிருவோன்னு தெரியும். அதுக்கு தான் இந்த மாதிரி அலப்பற பண்ணா அம்மா அடிக்க மாட்டாவன்னு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் ஆத்தா குத்தமா இருப்படாதே. எப்பா அவன் டட்டிக்கப்பா. இப்பதான் கடையில வாங்கிட்டு வந்து நிக்கா. நான் தான் பரிச்சை ரிசல்ட் இன்னைக்கு வருதுன்னு சொன்னதுக்கு விறுவிறுன்னு தண்ணி தலையில ஊத்திட்டு இந்த வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஐயோ, அக்காகாரி ரூபத்துல ஒரு சூனியக்காரி கிட்ட வந்து வட்டிக்கிட்டே. இங்க ஒரு சூனியக்காரி நிக்கிறா. அக்கா, இங்க ஒரு சூனியக்காரி நிக்கிறா. உன்னை கொன்னே போட்டுறேன் பாத்துக்க. தொரப்பாண்டிங்கிறது யாரு? தொரபாண்டி, உனக்கு இன்னொரு பேர் இருக்கு, ராஜபாண்டி. ஆத்தா வந்திருக்கே, ஓ குலாத்தா வந்திருக்கே. கல்ல வந்து பத்திரிக்கை வந்து விழுது மகனா. பாலகா வந்து பத்திரிக்கை விழு பாலகா. எப்போ விழுந்தினா பாரு, எனக்கு கோவம் வந்துரு சொல்லிட்டேன். ஏன் இன்னொரு பேர் கூட தெரிஞ்சிருக்கு. அது ரகசியமான பேர் தானே. அப்ப எப்படி ஆத்தவா இருந்த போய் தானே தெரிஞ்சிருக்கு. எப்போ அப்பானால அப்பாவியாப்பா? ஏப்பா அவளுக்கு உன் பேர் தெரியாது. எப்பா அவ உங்க மோப்பா. இந்த எஸ்பி உள்ளேக்கு தான் உங்க ரெண்டாவது பேரும் தெரியுமா? ஆகா, சத்தியமா வச்சுனே கரினா. ராஜபண்டி பாலகா, ராஜபண்டி பாலகா. ஆத்தக்கால வந்து விழுமா, நீ விழுமா. 9ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணதுக்கு இத்தனை அலப்பற பண்ணுதா. இவெல்லாம் 10, 11 என்ன மாதிரி 12லாம் முடிச்சாலோ அவ்வளவுதான். உங்களுக்கு உறங்காக்கிடுவா. இப்போ ஆத்தா இல்லன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன்ப்பா. எப்படி சொல்லுத? என்னமோ யோசிக்கா. இவ கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பரவாயில்ல, எங்க அம்மா பொத்தடிக்கு என் காலில் விழுந்து கிடக்கா. இவிய 2 பேரும் தான் விழ மாட்டுக்காவ. இவிய 2 பேர் மட்டும் இன்னைக்கு விழுந்துட்டாவன்னா நான் ஃபெயில் ஆனாலும் இன்னைக்கு எப்படியும் அடியில இருந்து தப்பிச்சிருவேன். ஒருவேளை ஃபெயில் தான் ஆவேன். ஏற்கனவே கணக்கு தப்பு தப்பா தான் போட்டு வச்சிருந்தேன். இப்போ பாரு. எடி, நான் காலையில திருத்தந்தி பேப்பர்ல பாத்துட்டேன். 7 மணிக்கு வரும்ல, அதுலயே பாத்துட்டேன். நீ பாத்துட்டி. என்னது? எடி, நீங்க 4 பேர்ல, நீங்க 5 பேருமே பாஸ். அந்த மீனாப்புலயும் பாஸ். அவ சடங்கா இருக்கல ஊர்ல போய், அவளும் பாஸ் தான். நீங்க 5 பேருமே பாஸ் தான். எனக்கு தெரியும், நான் பாஸ் ஆறேன்னு எனக்கு தெரியும். அம்மா, நான் பாஸா? எப்பா நான் பாஸாம்பா. நான் சொன்னம்லப்ப. அட பாவி பய உள்ள. எம்மா, அவன் நடிக்க நீங்க காலையில போய் விழுந்து கிடக்கியா. இன்னும் ரிசல்ட் வரல. 9 மணிக்கு தான் வரும். நீ ஆத்தாவையே சோதிச்சிருக்க.
பாரு என்ன ஓதோ ஆத்தா வந்திருக்கேனே ஆத்தா வந்திருக்கேன் டி அடுப்புல அந்த கொல்லிக்கட்டை இருக்கும் எடுத்துட்டு வா இருவடா எடுத்துட்டு வரேன் பையன் உள்ள என்னாச்சு அம்மா அப்பா சிரிக்காத அவ சிரிப்பா இப்ப பாரு ஆத்தா வந்திருக்கேன் கால்ல விழ வச்சா அம்மா அம்மா இப்பதான் சீர்பம்ல வெளியில வந்து பாருமா அம்மா ஆமா தட்ட சூடத்துக்கு துட்டியாதே அது சூட இல்ல தியாங்க முடியா ஆமா ஏ தாய புள்ள என்னாச்சு ஆட்ட பண்ணுது அம்மா அப்படி குளு குளுன்னு இருக்காதே உங்களுக்கு குளு குளுன்னு பாய உள்ள காலை என்னால பாத்துட்டு இருக்கா பாத்தீங்களா எம்மா பாயெல்லாம் பொத்து பொத்துன்னு மாண்ட வச்சிருக்கா எம்மா இல்ல அவதான் மாண்டா நான் மாண்டனா கொன்னே போட்டுருவேன் நீ தான் அந்த பாயை எடுத்துட்டு போய் இந்த குளத்துல கொண்டு அழைச்சிட்டு வரணும் எல்லாரும் பாப்பாவமே அதுக்கு தான உன்னை அழைச்சிட்டு வர சொன்னேன் பாயை இப்படியே தூக்கிட்டு போய் குளத்துல வச்சு அலசுத எல்லாரும் எதுக்கு இங்க வச்சு அலசுதன்னு கேட்டா நான் கடையில மோண்டேன் அதனால தான் அலச வந்தேன்னு நீ சொல்லணும் என்னால தோச்சு போட முடியாது அந்த பாயை அவ்வளவு மாலு பொத்து பொத்துன்னு மாண்டு வச்சிருக்க சரி சரி இந்த பாயடு அப்பா அழைச்சிட்டு வரேன் செல்லம் கொடுக்கதே அந்த மனுஷன் தான் இன்னைக்கு ஃபெயில் ஆயிட்டு வா என்ன பண்ணன்னு மட்டும் பாரு வீட்ல சாணி எல்லாம் போட்டு விடுறேன் பாத்துக்க ஏதோ வீட்ல சிறையளவு தாங்க முடியல இந்த பள்ளிக்கூடத்துக்கு போன அந்த சத்து நோச்சு வர தின்னுட்டு வருவேன்னு அனுப்பி வச்சிருக்கேன் அதுலயும் மண்ணலி போட்டு வராத பாஸ் ஆயிடு அப்படிடி இப்ப வேற சத்து நோச்சு வர சரியில்லைன்னு வீட்ல இருந்து குழம்பு வேற எடுத்துட்டு போறேன் ஏன் படிக்கிறதுக்கா போற அடி அக்கா ஒன்ன மாதிரி தானே யாரு அவடி பிளஸ்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கா பாரு ஊர்லயே நல்ல பெருமையா பேசவ உங்க அக்கா நல்ல மார்க் எடுத்திருக்கான்னு அவ கூடண்டி நீனு பிறந்த அவ சாம்பிள் பாக்ஸ் கேட்டா நீங்க சாம்பிள் பாக்ஸ் வாங்கி கொடுத்தீங்க அவளுக்கு கூட வாங்கி கொடுத்திருக்கீங்க எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க அதனால அவ படிச்சா எனக்கு எதுவுமே வாங்கி தரல அம்மா அத்தனை கொடுத்தா நான் பிடிக்க தள்ளிடுவா அவ முன்னாடி இருந்தே படிப்பாப்டி நீ என்னைக்காவது புக்க பிக்கச்சு படிச்சிருக்கேட்டி யா சரி உடு அவ படிச்சுதாங்க போகுது நீ போமா அந்த பாய எடுத்துட்டு அப்பா அழைச்சி கொண்டு போறேன் கொண்டா ஸ்கூல்ல போய் ரிசல்ட் பாத்துட்டு வா ஸ்கூல்ல தான் போர்ட்ல போட்டுருக்காவலாம் அம்மா நான் ஸ்கூல்ல போய் பாத்துட்டு வரேம்மா சரி போங்க எட்டி பாஸ் ஆயிரேட்டி உட்காரு நான் கத்தி இறக்காத என்ன நான் பாஸ் ஆயிருவேன் இங்க தானே போர்டு ஒட்டிருப்பாங்க ஸ்கூல்ல பாஸ் ஆயிருக்கணும் மானத்தை வாங்கிட கூடாதவா பாஸ் ஆயிருப்பா அப்படின்னு தெரியலையா எங்க ஒட்டிருக்காங்க அதுவா இருக்குமோ அவ பேரு இந்த சைடு ஒட்டிருக்காவளா இது 6ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒட்டிருக்கு 9 எங்க ஒட்டிருக்குன்னு தெரியலையா யாரு என்ன வேணும் இல்ல ஸ்கூல்ல ரிசல்ட் பார்க்க வந்தேன் எத்தனை ஸ்டாண்டர்டுக்கு 9th ஸ்டாண்டர்ட் பேரு இசை எந்த செக்ஷன் டி டி டியா டி செக்ஷன் தான் வெறும் இசையா இசை அவ பேரு வெறும் இசை தான் பாஸ் தான் அப்பா பாஸ் ஆயிட்டாப்பா பாஸ் தானே பாஸ் தான் அதே செக்ஷன் தான் மீனா ராணி ஜபா ஆதிரா இந்த திருப்ப 9th ஸ்டாண்டர்ட்ல ஒரு பிள்ளைங்க ஃபெயில் இல்ல எல்லாரும் பாஸ் தான் அப்பா கூட்டணிகளும் பாஸ் தானா அப்ப ஆள் பாஸ் பண்ணி விட்டுருக்கிய இல்ல எதுக்கு முனி எல்லாத்தையும் மொத்தமா பாஸ் பண்ணி விட்டுட்டிய சரி நாட்டு கடனா இருப்பான் போலுக்க இப்படி பேசுறான் எதுக்கு போட்டு பேப்பரை தீர்த்துக்கிட்டு இதுக்கு பரிச்சை வைக்கண்டாம ஹலோ ஹலோ பரிச்செல்லாம் வச்சோம் இந்த திருப்பி எல்லாமே பாஸ் ஆயிருக்காங்க அதுதான் நான் சொன்னேன் ஆள் பாஸ்ன்னு என்ன இப்படி பேசுறீங்க இதுவரை எப்படி படிக்கணும் எங்களுக்கு தெரியும் நான் 4 எத்தனைன்னு கேட்டேன் அதுக்கு இன்னும் வரைக்கும் ஆன்சர் தெரியல இவ்வளவு 9ஆம் கிளாஸ் மேக்ஸ்ல பாஸ் இவன் ரொம்ப ஓட்டானே ஹலோ அதெல்லாம் நாங்க நல்லா சொல்லி கொடுத்துருக்கோம் அதனால அவங்க படிச்சிருக்காங்க நானும் இதே ஸ்கூல்ல தான் படிச்சேன் ஆனா இவளுக்கு எப்படி படிப்பாதுன்னு எனக்கு கொஞ்சம் தெரியும் அதான் கேட்டேன் சந்தேகம் வேணா ஃபெயில் சொல்லி தரட்டா வேண்டாம் வேண்டாம் அவ என்ன கரெக்டாக பார்க்க போறா என் பொண்டாட்டி தானே போறா பரவாயில்ல இருக்கட்டும் ஏதோ ஃபெயிலும் என்ன இவ்வளவு மூஞ்சி திக்கிட்டாலும் மனசு கேட்காது வீட்டுக்கு ஒரு ஆள் படிச்சு பார்த்தா நான் இன்ஜினியர் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன் ஆனா அப்பலாம் நீங்க டீச்சர் இல்ல நீங்க பிடி டீச்சர் அது தெரியுது சரி டீச்சர் தேங்க்ஸ் நான் வரேன் சரியான நாட்டு கட்டா என்னது ஒண்ணு இல்ல நீங்க இசைக்கு என்ன வேணும் மாமா சரி நான் வரேன் சரி பேச்ச பாரு நாட்டு கட்டா டீச்சர் கூட பார்க்காம என்ன பேச்சு பேசுறா நல்லா இருக்கு இசையோட மாமாவா இசைனா அந்த முண்டக்கண்ணி தானே இந்த கண்ண உருட்டுவாள அவ தானே நாட்டுக்கட்டா நாட்டுக்கட்டா
திட்டுதாவ. அவளுக்கெல்லாம் பொறாம. நம்ம பாஸ் ஆயிருவோம்னு அவளுக்கெல்லாம் பொறாமட்டி. எங்க பாஸ் ஆயிட்டா பெரிய ஆளாயிருவா, படிச்சு மாச சம்பளத்துக்கு வேலைக்கு போயிருவா அப்படின்னு பொறாமட்டி. இது பாஸ் ஆயிருவா மாட்டி, அதெல்லாம் ஆயிரும் மாட்டி. எங்க அம்மா யாருக்கிட்டவே சொல்லிட்டா மாட்டி, இந்த வருஷம் நீ ஃபெயில் ஆயிட்டேன்னா என் தம்பி மோனுக்கு ஒண்ணு கொடுத்துருவேன்னு. ஏத்தா எனக்கு பயமா இருக்கட்டி. ஏட்டி அப்படி நீ உங்க மாமா வீட்டுக்கு போயிட்டா நம்ம ஒண்ணா குளத்துக்கு குளிக்க போக முடியாதா? ஒண்ணா விளையாட முடியாதா? அந்த ஊர்ல போய் தாண்டி நம்ம விளையாட முடியும். புதுசா தான் மட்டும் ஃப்ரெண்ட் எல்லாம் பிடிக்க முடியும். இந்த ஜனா ஃபெயில் ஆயிட்டா எங்க அம்மா என்ன திருப்பூர் கம்பெனிக்கு வேலைக்கு அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டா வட்டி. இப்படி எங்க அம்மா சொல்லியிருந்தா கூட நான் ஃபெயில் ஆனாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். திருப்பூர்னா வேற நாடு தானே. ஆமாட்டி, வெளிநாடுட்டி. எங்க அம்மா இப்படி சொல்லியிருக்க கூடாதா? நான் பாட்டுக்கு வெளிநாட்டுல போய் ஏதாவது வேலை பார்த்து பொழைச்சிருப்பேன். அது தம்பி போனுக்கு போய் என்ன கொடுக்க வரவள விட்டி. அவன் ஒரு குரங்கு பையட்டி. குரங்கு பையலா? ஆமாட்டி, ஒரு இடத்துல நிக்க கூட மாட்டான். மரத்துக்கு வர தாவன மாதிரி தாவிட்டாலே அவன் கையில என்ன கொண்டு பிடிச்சு கொடுக்க வரவள. குரங்கு பையலுக்கு கொண்டு என்ன கொடுத்து விடுவாங்கள. என்ன குரங்கா ஆக்கி விடுவானே. அவிய அம்மையே அவன் குரங்கா ஆக்கி வச்சிருக்கா. நானும் அவன் கையில கிடைச்சவனா குரங்கு கையில கிடைச்ச பூமாலையா ஆயிடுவானே. கெஞ்சி மட்டும் உங்க அம்மா அவன் கையில கொடுக்காத. அப்போதான் நான் திருந்துவனாமா. திருந்துக்கு தான் கொடுக்காவலா? கொன்னே போடுற கூட்டாளின்னு பார்க்க மாட்டேன். நான் திருந்ததுக்காக அவன் கையில கொடுக்கல, அவனை திருத்ததுக்காக என் கையில கொடுத்து விடுவாங்களா. அவனை திருத்ததுக்கு தான் நான் பிறந்தேனா? எனக்கு வேற வேலை ஜாலியே இல்ல. அவன் குரங்கு மாதிரி பிறப்பான், குரங்கு சேட்டை பண்ணுவான், நான் போய் திருத்தணுமா? எட்டி என்னி எங்க மாமாவுக்கே கொடுத்துருவலாம்ட்டு. மாமாவா? எங்க அம்மைக்கு தம்பி கடைக்குட்டி, அவன் பிரவீன். அவன் பிளஸ் 2 முடிச்சிருக்கான். அவனுக்கு தான் வட்டி, அவனுக்கு தான் வட்டி. ஆத்தாடி, நாம இப்படி எல்லாம் புலம்புறது அந்த தெய்வத்தின் காலில் விழாமலா போயிரும். அந்த தெய்வம் நிச்சயமா கண்ணு திறக்கும். நம்ம எல்லாரும் பாஸ் ஆயிடுவோம். நம்ம பாஸ் ஆயிடுவோம். நம்ம இதுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாமோ? அததான் நான் சொன்னேன், கொஞ்சமாவது படிப்போன்னு. இப்ப என்ன டீ பண்ண? ஃபெயில் ஆயிட்டா ஏதாவது ஆயிருவேன். ஏட்டி, ஒருவேளை நம்ம ஃபெயில் ஆயிட்டா ஊரை விட்டு ஓடி போயிருவோம் மாட்டி. எந்த ஊருக்கு டீ போவ? கொங்கு நாட்டுக்கு ஓடிடுவோமா? வேண்டாம் வேண்டாம், சேர நாட்டுக்கு ஓடிடுவோம். பாண்டிய நாட்டிலே பொழைக்க முடியல, இதுல கொங்கு நாட்டுக்கு போறாளா சேர நாட்டுக்கு போறாளா? பாக்கட்டி பாக்க தலைகளா. முதல்ல இந்த பாண்டிய நாட்டை விட்டு வெளில போக முடியாது பாருங்கட்டி. அதுக்குள்ள வெளிநாட்டுக்கு ஓடுதாளுவலாம். என்ன பண்ணது தெரியலையே. தரதந்தி பேப்பர்காரர் வந்துட்டாருடா. பேப்பர் போட்டுக்கிட்டு இருக்காருடா. ரிசல்ட் பேப்பர் வந்துட்டு எல்லாரும் பாப்பாவல. ஏய் இசை சீக்கிரம் வா, பேப்பர்காரர் வந்துட்டாரு. எங்க அக்கா சூனியக்காரி தெரியுமா? அவ சந்தோஷமாக்கு இப்படிதான் பத்தி நான் ஃபெயில் ஆயிடுவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு பொறாம. வாங்கடி ரிசல்ட் பார்க்க போவோம். நான் ஃபெயில் தான் வட்டி ஆயிருப்பேன். நானும் தான் வட்டி. என்ன பண்ணனே தெரியலையே. அட்டி, நம்ம பேசாம இந்த கோயில ஒரு பொருத்தனை பண்ணிடுவோமா? என்ன பொருத்தனை? இந்த வருஷம் திருவிழாக்கு நம்ம தீச்சட்டி எடுக்கதா வேண்டிக்கிடுவோம். அப்பதான் நம்ம பாஸ் ஆவோம். கரெக்ட் கரெக்ட், எல்லாரும் தீச்சட்டி எடுக்கதா வேண்டிக்கலாம். டி தீ மிதிச்சு தீச்சட்டி தூக்குறோம்னா கண்டிப்பா பாஸ் ஆயிரும் டி. அப்படியா? கரெக்ட் டி, அப்படித்தான் நாம செய்யறோம். சீக்கிரம் வாங்கடி. அப்புறம் நமக்கு முன்னாடி ஊர்க்கரையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ரொம்ப நக்கல் பண்ணுவாங்க. அதுக்குள்ள நம்மளே பார்த்து சமாளிச்சிடலாம். சீக்கிரம் வாங்கடி. என்ன கேண்டி அது? என்ன? சரி, அதுல சாக்லேட் பாக்கெட் இருக்கு. யாருக்கு? உனக்கு தான். நானே ஃபெயில் ஆயிட்டு இருக்கேன். சாக்லேட்டா? பாஸ் ஆயிட்ட, எடுத்துக்க. பாஸ் ஆயிட்டடி. பாஸ் ஆயிட்டேனா? நம்ப மாட்டேனே. எனக்கும் அந்த நம்பிக்கை கிடையாதுதான். ஆனா நீ பாஸ் தான். அந்த சாக்லேட் பாக்கெட் எடு. நான் பாஸா? உன் கூட்டாளி எல்லாம் சேர்ந்து பாஸ் தான். என்ன சொல்றியா? பேப்பர் வந்துட்டா? ஸ்கூல்ல போய் பார்த்துட்டு வந்தேன்.
ஆமா, உங்க டீச்சர் எத்தனை இருந்தாவல விளையாட்டு டீச்சர் அவ எப்படி சொன்னாவல? அவ தான் பேப்பர் பார்த்து சொன்னாவ பாஸ் சொன்னாவல. ஆல் பாஸ் ஆம ஆல் பாஸ் பண்ணி விட்டுருக்காங்க. டேனா பாஸ் ஆயிட்ட. அதானே பார்த்தேன், நான் எப்படி பாஸ் ஆவேன்னு நினைச்சேன். வாயா. சரி சரி, அந்த பாக்கெட் எடு. நான் துட்டு வைக்கல. நான் என்ன சொல்லியிருக்கேன்? எவ்வளவு எடுத்துக்கணும்ல, அது எடு. நீ எந்த சாக்லேட்? உனக்கு எது பிடிக்குமோ எடு. ஆசை எடுத்துக்கிட்டா? ஆசை எடுத்துக்க. எடுத்து கொடு. எடுத்துக்கிட்டா. அவளா கொடுக்கறான்னு பாப்போம். அதே என்ன? உங்களுக்கு சாக்லேட் தந்தா வாங்குவீங்களா? வாங்குவேல. அப்போ அன்னைக்கு நீங்க சொன்னீங்க இனிமேல தெரியல நம்ம பேச வேண்டாம்னு சொன்னீல்ல. நீ பெரிய பிள்ளையான பிறகு நான் பேசுறேன்னு சொன்னீங்க. அதுக்காக பேசாம இருக்க முடியும்? அது என்ன பேசுவேன்? அதுக்காக இன்னைக்கு ரிசல்ட் இல்ல அதான். இல்ல நீங்க தானே அன்னைக்கு சொன்னீங்க இனிமேல என்கிட்ட பேசாத சரியானே. எனக்கு கஷ்டமா இருந்துச்சா? அதே அன்னைக்கு நம்ம மொட்டை மேல பேசிட்டு இருக்கதை எல்லாரும் பாத்துட்டோம்ல. அதான் அண்ணன் எல்லாம் சத்தம் போட்டாவ. பேசுனதுக்கா? ஆமா, பேசப்படாதுல்ல. அதான் உங்ககிட்ட சொன்னேன் நீ பெரிய பிள்ளையானதுக்கு அப்புறம் உன்கிட்ட பேசுறேன்னு. அதுக்காக பேசாமலாம் இருக்க முடியும்? இப்ப மாதிரி பேசுவேன். சரி, ஜாக்கெட்டு கொடு. பேச்சத பாரு அழகு போல. இந்தாங்க. அங்க வச்சு கொடுக்க. இருங்க கிட்ட வரேன். இந்தாங்க. நல்லா படிக்கணும்னு. நீ +2 வரைக்கும் நல்லா படிச்சிரு. நான் உன டீச்சர் ட்ரைனிங் படிக்க வைக்கேன். டீச்சர் வேலைக்கா? ஆமா, நீ நல்லா படிச்சிட்டேன்னு வச்சுக்க, உன்னை நான் எப்படியாவது டீச்சர் ஆக்கிடுவேன். சரி சரி, நான் நீ ஜாக்கெட் எடுத்துக்க. நீங்க சாப்பிடுங்க. சரி சரி நான் வரட்டா? சரி, நான் சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல? என்ன? வேற எந்த பையன்ட்டும் பேசக்கூடாது. சரி நான் பேச மாட்டேன். பேசவும் கூடாது. சரி போயிட்டா. இப்பயாவது பால் வாங்க மாட்டுக்க. வந்தேனே. எனக்கு தெரியாதே. நான் வருவேனே. நேத்து கூட நான் வந்தேனே. இப்ப கூட வருவேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வருவேன். போல. சாயங்காலம் 3 மணிக்கு வருவேன். சரி சரி சரி, 3 மணிக்கு வருவியா? சரி சரி, நீ எல்லாத்துக்கும் ஜாக்கெட் கொடுப்போம். சரி சரி அழகி. வாங்க தம்பி, உள்ள வாங்க. உள்ள வாங்க தம்பி. சரி, அப்போ நான் கிளம்பட்டுமா? வாழ்க்கை மண்ணில் வேற ஆள் இல்ல. என்ன தம்பி இவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கிய, வந்துட்டு அப்படியே போறீங்கல. இதெல்லாம் என்ன உதவி? நீங்க ஒண்ணும் இல்ல. சரி, நான் கிளம்புறேன். கிளம்ப சிரிக்கவா செய்த? நான் வருவேன்னு தெரிஞ்சு நிக்காலோ வீக்னஸ்ல அடிக்கா. இருங்க தம்பி. ஏமா தம்பிக்கு 3 கீரை கலக்கி கொண்டு கொடுமா. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? 3 கீரை கலக்கி கொண்டு கொடு. சரி என்ன பாச்சு? அதையும் கேட்க நீ செயினை தந்து விட்டுட்டு அட வைக்கிறதுக்கு பேங்குக்கு போனா அவன் வைக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டா இன்னைக்கு பார்த்து. ஐயா ஃபீஸ் கட்டணுமே. தம்பியும் வாழைக்கா மண்டியில இருந்து அந்த சைடு அவங்க வந்துட்டு இருந்தாவ. என்னன்னு கேட்டாவ, சொன்னேன் விவரத்தை. சரி நீங்க அடவெல்லாம் வைக்கண்டா நான் பாத்துக்கிட்டேன்னு தம்பியே ஃபீஸை கட்டிட்டு வந்துட்டாவ. நேரா அப்படியே உங்க காலேஜுக்கு கூட்டிட்டு போனாவ. அப்படியே ஃபீஸை கட்டிட்டு வந்துட்டாவ பாத்துக்க. அப்பா அடேங்கப்பா, சேனியாத என்கிட்ட கொடுங்க. கொடுக்காம இருப்பேனா அப்பா? நான் கொடுத்தேன். நான் பிற நகையை மூட்டிக்கிட்டுதேன், நீங்க வச்சுக்கிடுங்க நகைன்னு சொன்னதுக்கு வாங்க மாட்டேக்காவ பாத்துக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு வச்சுக்கிடுங்கன்ட்டு 40,000 ரூபாய் கட்டியிருக்காவ. இந்த செயினை வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்படி சொல்லாதீங்க. 40,000 ரூபாய் சாதாரண காசா? நான் ஒன்னும் பெரிய நகைலாம் கொடுக்கல. 5 பவுன் செயின் தானே கொடுத்தேன். அதான் கழுத்துல போடு. அது அவ அம்மைக்குள்ள செயின். அவ அம்மா ஞாபகத்தமா பத்திரமா வச்சிருப்பா. அதை நீ கழுத்துல போட்டுக்க. இல்ல நீங்க வச்சுக்கோங்க. வேண்டாம் சொல்லும்ல. இல்ல 40,000 ரூபாய் சும்மா வருது, நீங்க வச்சுக்கோங்க. வேண்டாம் சொன்னா கேட்கணும். ஏத்து பேசிட்டு இருக்க கூடாது. உங்க வீட்டுல கேட்க மாட்டாங்களா? யாரு கேப்பா? அதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டா. வச்சுக்க. செயின் எடுத்து கழுத்துல போடு. நான் எதுக்கு இருக்கேன்? போடு. என்ன மாமா? ஆமாவா? சரி மாமா, நான் கிளம்புறேன். தண்ணி தாயா? இருங்க. எப்பா மாறு தீந்துருச்சு. காப்பி போடட்டா? காப்பி வேண்டாம். எப்பா அப்ப கலர் வாங்கிட்டு வரீங்களா? சரிம்மா. பெரிய இடத்து புள்ள நம்மள போய் மாமானே. இருங்க தம்பி, நான் போய் கலர் வாங்கிட்டு வரேன். சரி. கொஞ்சம் கூட மோர் இல்லையோ? காலையில நீங்க கேட்கும் போதே சொன்னல இல்லன்னு. அதையே நான் மறந்துட்டேன். ஞாபகம் வந்து வரும்போதே கலரை வாங்கிட்டு வந்திருப்பேன். இருங்க சில்லறை எடுத்துட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், அப்பா கிட்ட இருக்கு. இப்போ வந்துடுவேன் வாங்கிட்டு. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சரி, மெதுவா போங்க, அவசரப்படாதீங்க. சரிங்க தம்பி.
என்ன நான் வரவேன்னு தெரியும் போலுக்கு நிஜமாவே தெரியாது. தெரியாமலா பிடிச்ச மாதிரி நிக்க நான் இன்னைக்கு சும்மா தான் போட்டேன். சும்மா போட்ட மாதிரி தெரியலையே. சும்மா தான் போட்டேன். அப்படியா கொண்டா பாப்போம். ஒன்னும் வேண்டாம். நீங்க சரியான ஆளு, நான் வரமாட்டேன். நான் என்ன சரியானாலே என்ன பண்ண? போய் சொல்லாதீங்க. நான் என்ன பண்ண? அன்னைக்கு என்ன பண்ணீங்க? என்னைக்கு? அதான் அன்னைக்கு. அது முடிஞ்ச எத்தனை நாள் ஆகுது? எத்தனை நாள் ஆகுதா? என்ன கத்தி பேசுன மாதிரி இருக்கு? இல்ல இல்லையா? இல்ல நீ ரொம்ப கத்தி பேசிட்ட. இல்ல. என்ன வாங்க. என்னடி உங்க அப்பா எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த கடையில இருந்திருக்காது, அதான் எங்க அப்பா வரல. இப்ப அந்த கடைக்கு போயிருப்பாங்க. எந்த கடைக்கு? அதான் நீங்க ஊருக்குள்ள வருவீல்ல, அந்த கடைக்கு. இன்னும் 10 நிமிஷம் ஆகாது. ஆவும், நீங்க உட்காருங்க. 10 நிமிஷம் ஆகுங்களா? இல்ல அங்க அப்பா சீக்கிரம் வந்துரும். இல்ல இப்போதைக்கு வர மாட்டாங்க. வேண்டாம். விடுங்க. ஓய் என்ன ஆள் கொஞ்சம் கணத்தமா இருக்கு. நீங்க தான் மெலிஞ்சிருக்கியா? ஆமா பின்ன உன்னைய நினைச்சிட்டு இருந்தா. என்ன ரொம்ப நினைச்சிட்டே இருந்தீங்களோ? ஆமா புள்ள தூக்கமே வர மாட்டேங்குது. எதுக்கு? எதுக்கோ சொல்லுங்களேன். தெரிஞ்சு என்ன பண்ண போறா? சொல்லுங்களேன், எதுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது? என்னால ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது? தெரியாது. தெரியல. நீ பக்கத்துல இருந்தா அப்படியே கட்டி பிடிச்சி கோலம் மாத்தி போட்டு அப்படியே தூங்கலாம். நீ இல்லல்ல அந்த நினைப்புதான். ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு. எனக்கு ஒண்ணும் ஒன்றுமே தெரியாது. ஆமா ஆமா தெரியாது தெரியாது. பாங்க எங்க போ சொல்ற? எனக்கு விடுங்க. போக்கட்டா? வேண்டாம். நிஜமே கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கியா? பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? நல்லா இருக்கு. கொட்டி பிடிக்கிறது நல்லா இருக்கு. இப்ப சந்தோஷமா இருக்கல, அத வெயிட் போட்டிருக்கேன். சந்தோஷமா இருக்கியா? ஆமா. நீங்க கிடைச்சிருக்கீல்ல, அதான் சந்தோஷமா இருக்கியோ? ஆமா. என்ன இப்ப ஏம்பாடு தான் திண்டாட்டமா இருக்கு. பொண்ணை பார்க்க முடியும். அங்க வீட்டுல பொண்ணை பார்த்து வந்துட்டோம்ல. இவ அததான் மண்டை கண்டு பிச்சு கிடக்கு. எங்க ஐயா அங்கதான் கெட்டணுங்காரு. அவ்வளோதான் அவ்வளோதான் கொட்டிவிடுவேன். நான் போய் சொல்லிருக்கு ரெடியா தான் இருக்கேன். அப்போதான் விட மாட்டேங்காரு. இன்னுங்க கட்டுனா இந்த ஜானு உன்னை தாண்டி கட்டுவான். என் பொண்டாட்டின நீதான். அத்தான் வந்து பிடிச்சிக்கிட்டிய ஒட்டு புல்லு மாதிரி. இனி எங்க ஒண்ணு விட்டு வாழ முடியும்? உசுரே போனாலும் வாழ முடியுமா? பேசுறேன் அப்போ சம்மதிக்க வைக்கணும். அதான் கண்டு ஓடிட்டு கிடக்கு. வேலையும் ஏகப்பட்ட வேலை. வாழைக்க மாட்டேங்க அங்கேயும் அழிட்டு கிடக்கனா உடம்பு ஒத்தி போச்சு. நீ வந்ததுக்கு அப்புறம் அத்தனை நல்லா கவனினமா? சரி இல்ல கவனிக்க. சரி அன்னைக்கு வந்தானே கிங்ஸ்ன்னு அவன் ஒரு வேண்ட வேலை பார்த்துட்டான். என்ன? அதான் சொன்ன ஒரு குட்டி பொண்ணு கண்ணு சூப்பரா இருக்கும். சின்ன பிள்ளைல நான் தூக்கி வச்சிருப்பேன் ஒரு பிள்ளை சொன்னேன். ஆமா. அந்த புள்ள மேல அவனுக்கு ஆசை இருக்கும் உங்களுக்கு. சின்ன பையன் தான் ஆள் தான் வாச்சட்டமா இருக்கான். அவனுக்கு என்ன விவரம் தெரியும்? மொட்டை மாடிக்கு தனியா வந்து கூப்பிட்டு போயிருக்கான். அந்த பிள்ளைங்க விவரம் தெரியாம இவன் கூப்பிட்டாங்க போயிருக்கு. அங்க போய் அவன் மடியில அந்த புள்ள உட்கார இவன் தூக்கி மண்ணை தூக்கி வச்சிருக்கான். எனக்கும் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு என்ன பண்ண முடியும்? சத்தம் போட்டு வச்சிருக்கான். என்னங்க சொல்லுதீங்க? தப்பாலாம் இல்ல, அவன் பாசத்துல தூக்கி வச்சிருக்கான். ஆனா அப்படி நினைக்க முடியாதுல்ல. அந்த புள்ளியமா மடியில உட்கார்ந்து இருந்துச்சு. ஆமா எல்லாரும் பார்த்தாச்சு. இதோட முக்கியமான என்ன தெரியுமா? நாங்கெல்லாம் போய் நிக்கோம். அப்படி அந்த புள்ளைய மண்ணில் உட்கார வச்சிருக்கான். நான் அவளை சத்தம் போட்டோம். அந்த புள்ளைய விட்டு அவன் அவ்வளவே இல்லையா? உங்களே மாதிரி. நான் தம்பியாச்சே, நம்பி வந்தாலும் விட்டுருவானா? என் மேலதான் தப்பு. நான் தான் கூப்பிட்டேன். அதனால வந்தா கொலுசு கொடுக்கறதுக்காக கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னா. கொலுசா? ஆமாமா சடங்குக்கு கொடுக்கல யாரும் அந்த போய் சொல்லியிருக்கும் போலுக்கு. அதை இவர் எடுத்து போட்டிருக்காரு. யாரும் முறைப்படி செய்ய வேண்டாம். அதுக்குதான் வர சொல்லியிருக்கான். என்ன தெரியுமா? நான் தான் ஃபர்ஸ்ட் மேல மொட்டை மாடிக்கு போனேன். சரி. அப்போ எங்க சித்தி என் தம்பி எல்லாம் வரல. நான் மட்டும் தான் முதல்ல என்ன பண்ணான்னு எக்கி பார்க்கொண்டு தெரியாம தான் போகணுன்ட்டு போனேன். அப்புறம் எதுக்குதான் அந்த பிள்ளைய கூட்டு போறான்னு ஒளிஞ்சுன்னு பார்க்கணும் தான் போனேன். சரி. காலில் கொலுசு போட்டான். அது வரைக்கும் சும்மா தான் உட்காந்து பேசிட்டு இருந்தான். கொலுசு போட்டான் பாத்துக்க. டக்குனு காலை பிடிச்சிட்டு முத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு குப்பு நாய் போச்சுதே. சத்தியமா எனக்கு ஒண்ணு வந்துச்சு தெரியுமா? யான் எதுக்கு வந்தது? இல்ல இத்தனை வயசாவது எனக்கே இதெல்லாம் தெரியாது. சின்ன பையன் நேத்து பிறந்த பையன் என்ன நகை விவரமா இருக்கான்னு. உங்களை நான் கூட இன்னும் உனக்கு அப்பெல்லாம் கொடுக்கவே இல்லை பாரு. என்ன விடுங்க, நான் பாரு விடுங்க. இல்ல விடுங்க. ஏன்டி ஏன்டி நினைச்சுக்கிட்டு வர? விடுங்க, நான் பாரு. நான் இன்னும் கொடுக்கவே இல்லடே. அவன் எப்படி கொடுத்தான் தெரியுமா? எனக்கு கப்புன்னு ஞாபகம் வந்துச்சு. நம்மளும் அவளுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்னு தோணுச்சு. என்ன விட்டுருங்க சொல்லிட்டேன். அப்போ நீ அத்தானுக்கு கொடுக்க மாட்டேன். சும்மா இருங்க. சரி உனக்கு அத்தா மேல நம்பிக்கை இல்ல, அத்தானுக்கு கொடுக்கணும்னு தோணாது. ஏன் கொடுத்ததா என்ன? சும்மா இருங்க. சரி உனக்கு நம்பிக்கை இல்ல போ. நம்ம அசல எங்க நிறைவேற போகுது போ. நீங்க சரியா நாள் போவாங்க. என்ன அவன் சொன்னா தெரியுமா? என்ன? நான் கேட்டேன்
என்னடா அப்படி டக்குன்னு கொடுத்துட்ட அப்படின்னு கேட்க கொடுக்கணும்னு தோணுச்சு, நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு கூட தான் கொடுக்கணும்னு தோணுது. நீங்க போங்க. சரி உள்ள வா. சும்மா இருங்க. சரி அது என்னன்னு பாருப்போ. மாட்டேன். சொல்றேன்ல. சரி சரி, இனி எத்தனை தான் கண்ட்ரோல் பண்ண சொல்ற? சரி, இன்னைக்கு அப்பா ஸ்ட்ரிக்டா பேசுறேன். இனி அப்பா கிட்ட பேசுறது வீணு. நான் நேரம் அந்த வீட்டுல போய் சொல்லிட்டு வந்துடுறேன். பிடிக்கலையா? சரி சரி, இனி பண்ண மாட்டேன். சரி, நல்லா இருந்தது. ஓய் ஓய், சூப்பர். சரி, நீங்க போய் பேசுறேன்னா பேசிட்டு உங்க அப்பா சொல்லி கொடுத்தேன். இங்க வா, அங்கேயே போய் நிக்க. மறுபடியும் நான் உள்ள வரணுமா? சரி, உங்க அப்பா வந்து சொல்லிடு, நான் கிளம்புறேன். இல்ல குடிச்சிட்டு போங்க. எனக்கு அது வேண்டாம், நீ கொடுத்ததான் வேணும். நீங்க கிளம்புங்க. உள்ள வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இருக்கு. போக சொல்லிட்டேன். சரி சரி, விடு, விடு. முடியாது. சும்மா இரு. ஏய், தட்டாத. போக சொல்லிட்டேன். சரிடி, விடுடி. போங்க. சரிடி, போயிட்டால என்ன? சரி, சீக்கிரம் போய் கூட்டு வரேன். கவலைப்படாம இருக்கணும்னா அன்னைக்கு போய் பேசிட்டு வரேன். சரி, சீக்கிரம் வரணும். சரி ஏடி, சீக்கிரம் கூட்டு போயிருது என்ன? சரி சரி, அழாத. சரி அழாத, நான் போயிட்டு வரேன். சரி சரி, வரேன், சீக்கிரம் வரேன். வாங்க மாப்பிள்ள, வாங்க உள்ள வர வேண்டியதுன்னா வெளியில நின்றுட்டு இருக்கீங்களா? வாங்க வாங்க. இல்ல, நான் பேசணும், உள்ள வர முடியாது. சுத்தி வளைச்சு நான் பேச விரும்பல. என்ன மாப்பிள்ள? இல்ல, அன்னைக்கு நான் பொண்ணு பார்த்துட்டு போனேன்னு. அதான் பத்திரிக்கையெல்லாம் அடிக்க கொடுக்க சொல்லியாச்சே. இல்ல, அதை பத்தி பேசதான் வந்தேன். என்ன? ஐயோ, என்ன மாப்பிள்ள? அப்பா போய் பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்பா முடிவெடுத்த மாதிரி தெரியல. இதுக்கப்புறமா நாலு கடத்தினா நல்லா இருக்காது. உங்க வீட்டு பொண்ணுக்கு ஒரு வேற நல்ல இடத்துல பாருங்க. ஏன் என்னாச்சு? என் பொண்ணு பிடிக்கலையா? உங்க பொண்ணு மேல எந்த தவறும் இல்ல. பிடிச்சிருக்க பிடிக்கலங்கிறது ரெண்டா பட்சம். நான் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன். நான் வேற இடத்துல வாக்கு கொடுத்துட்டேன். என்ன மாப்பிள்ள? இங்க பாருங்க, நான் பொண்ணு பார்த்துட்டு வந்த அன்னைக்கே அப்பா கிட்ட சொன்னேன். அப்பா நாளை இழுத்து வச்சுட்டாங்க. நான் அன்னைக்கே வந்து சொல்லியிருக்கணும். தப்புதான், மன்னிச்சிருங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. உங்க பொண்ணுக்கு வேற நல்ல இடத்துல பாத்துக்கிடுங்க. அப்போ இவன் இஷ்டத்துக்கு தான் ஆடுவானான்னு கேட்க. அப்போ தகப்பனா எனக்கு என்ன எந்த முடிவும் எடுக்க கூடாது. அவனை சொல்லதம்னா விருப்பம் இல்லைன்னு விடுங்கல. நானும் உங்களை ஆரம்பத்தை சொல்லிட்டு இருக்கேன். போய் சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க கேட்கவே இல்ல. எனக்கு வேற வழி தெரியல, அதான் போய் சொல்லிட்டு வந்துட்டேன். இனி இந்த ஊர்ல நான் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டாம். அந்த அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணல. அப்ப இதுக்கு பேர் என்ன பேர்ல? நான் இந்த வாக்கு கொடுத்திருக்கேன், நீ வேற எங்க போய் வாக்கு கொடுத்து வந்திருக்கிய? தப்புதான், அதான் அவங்க கிட்ட மன்னிப்பு கட்டணும். நான் உடனே வந்து சொல்லிருக்கேன். நீங்க தான் நாளை கடத்துனீங்க. அவனுக்கு பிடிச்ச பிள்ளைய கட்டி வைங்கள. இவன் எந்த ஒரு காரியம் கூட்டிட்டு வருவான், அவ என் வீட்டுல மருமகளா இருக்கணும், அப்படித்தானே? கத்தாதீங்க, அவன் கோவப்பட போறான். உங்களை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லலப்பா. ஆனா அவளை தர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்பிய மாசம் மலைக்கு அப்புறம் நம்ம ஒரு கோயில் திருவிழா முடிஞ்சோட நான் போலீஸ் ட்ரைனிங்கு போயிருவேன். அது கூட நீங்க கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டீங்கன்னா தாலி கட்டிட்டு வச்சுட்டு போறேன். இல்ல அவளை கட்டி வைக்க மாட்டேன்னு சொன்னா விடுங்க, நான் பாட்டுக்கு போறேன். ஒரு 3 வருஷத்துக்கு கல்யாணம் வச்சு பேசக்கூடாது சொல்லிட்டேன். என்ன மிரட்டி வைக்கான்னு கேட்க? 3 வருஷம் ட்ரைனிங் பா. நான் எஸ்ஐ ட்ரைனிங் போறேன். அப்பெல்லாம் வர முடியாது, லீவ் எடுத்துக்கிட்டு. ஏதோ ஒரு நாள் 2 நாள் லீவுக்கு வரலாம். கல்யாணம் இல்லைன்னா 10 நாள் 20 நாள் லீவ் எடுத்து இருக்கோம். அப்படிலாம் எடுத்துட்டு வர முடியாது. அதான் சொன்னா மதிய கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு. நீங்க கேட்க மாட்டீங்க. ஏங்க, அந்த பிள்ளைய கட்டி வச்சா அவன் பாட்டுக்கு கட்டி வச்சுட்டு போவான். அந்த பிள்ளை நம்ம கூட இருக்கும், நமக்கு ஒத்தாசையா இருக்கும்ல. அதுக்கு எந்த நாட்டுக்காரியோ அவளை கொண்டு இந்த வீட்டுல கொண்டு வைக்கணுமான்னு கேட்க. என் குடும்ப கௌரவம் என்னத்துக்கு ஆவறது? நம்ம குழந்தை. அதான் சொல்றேன்னு பிறகு என்ன? வேற 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 ஏதாவது இருந்துடா போறா. இப்ப எல்லாமே நமக்குள்ளதான்ப்பா. நம்ம குலசாமியை தான் அவங்களும் கும்பிடுறாங்க. எல்லாம் ஒரே வழிதான். இருந்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். அப்ப இருங்க, ஒரு 3 வருஷத்துக்கு கல்யாணம் பேச்சு எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இருக்க சொல்லிட்டேன். ஏங்க, அதை பேசியாவது முடிச்சு வைங்களேன். இங்க பாருங்க, அவ டீச்சர் ட்ரைனிங் போறா. இன்னும் 3 வருஷம் இருக்கு படிப்பு. முடிஞ்சோன்னா அவளுக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். தேடி போனாலும் டீச்சர் வேலை படிச்ச பிள்ளைகள் கிடைக்காது, பாத்துக்கிடுங்க. டீச்சரா? பின்ன அவன் இன்னும் 3 வருஷத்துல டீச்சர் ட்ரைனிங் முடிப்பா. கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்.
தேடி போனாலும் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்க முடியாது மருமவா. நாம அவ டீச்சர் ஆனதுக்கு அப்புறம் அவளை பொண்ணு கட்டணும்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு நம்ம நகை போட வேண்டியது இருக்கும், பாத்துக்கிடுங்க. எவ்வளவு கேப்போ டீச்சர்னா? இப்போ அவ டீச்சர் 15,000 மாச சம்பளமே எடுப்பா. அதனால படிப்பாளி பிள்ளை. இவன் என்னடா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான்? இப்போ நல்ல பிள்ளைப்பா, ஆள் அழகு போல இருப்பா. கலரா இருப்பாளே. சுண்டுனா ரத்தம் வந்துடும், வெள்ள வெள்ளையேன்னு இருப்பாமா. வெள்ள வெள்ளையன்னு இருப்பாளா? முடி அவ கரண்ட் வரைக்கும் கிடக்கு, நீல முடி, ரவுண்டு முகம், சூப்பரா இருப்பா. ஓ, பக்கத்துல நின்னு பாத்துருக்கா பிள்ளைய? பார்த்த போய் தானே பிடிச்சது. ரொம்ப வெள்ளையா இருப்பாளோ? ரோஸ் கலர்ல இருப்பா, என் தோல் பட்டைக்கு இருப்பா. நல்லா இருப்பாமா. இன்னும் 3 வருஷத்துல டீச்சர் ஆயிருவா. அப்பாட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. சரிப்பா, இன்னும் உங்க இஷ்டம். நான் திருவிழா முடிஞ்சோன்னா ட்ரைனிங் போயிடுவேன். பொண்ணு சக்கச்சவேன்னு இருப்பாளாம். நம்ம ஊர்ல எல்லா பிள்ளையும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பிள்ளை பேசி முடிப்போமே. நகை நட்டை பத்தியும் பேசுறிய? அதெல்லாம் முடியாது. எங்க அவ டீச்சராங்க? அங்கதான் இருக்குது. நம்ம செல்வத்தையா இருக்காவல்ல, அவ மருமவ டீச்சரா இருக்கல்ல, எவ்வளவு சம்பளம் எடுக்கா? அவளும் டீச்சர் தானே? அப்போ அவ 15,000 மேல சம்பளம் எடுக்கல? ஆமால, அவ எவ்வளவு நகை போட்டு கட்டிட்டு வந்தாவ? அவளுக்கு 1 லட்ச ரூபா ரொக்கமும் 25 பவுன் நினைக்கேன். ஆனா அந்த பிள்ளை கொஞ்சம் கருப்பா இருக்கும்னு எல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? படிச்சிருக்கா, அவ்வளவுதான் எதிர்பார்க்க முடியும். அழகெல்லாம் பார்க்க முடியுமா? ஆனா இவன் சொல்ற பிள்ளை வெள்ள வெள்ளையேன்னு சிவப்பா இருக்காங்க. இல்ல, எனக்கு பாக்கணும். யாரு பிள்ளைன்னு முத கேளுங்களே. சரி, திருவிழாக்கு முன்னாடி பேசி போடுவோம். சரி, அவங்கிட்ட பொண்ணு வீடு எங்கன்னு கேளு. சரி. வேற யாரும் இல்ல, நம்ம ஊருக்கு வரல தபால் காட்டுறே, அவ மவதான். ஏங்க, அவர் கெட்டிக்கார மனுஷங்க. அவரு மொவலா? எல்லாம் அவளுக்கு மொவ இருக்காங்க. ஒரே பிள்ளை இருக்குது, அம்மா செத்து போச்சு, இவர்தான் வளர்த்துட்டு இருக்காரு. தாய் இல்லாத பிள்ளையா? அவ உங்களை நல்லா பாத்துக்கிடுவா, தாய் தகப்பன்னா பாத்துக்கிடுங்க. ஏங்க, அந்த தாய் இல்லாத பிள்ளைங்க அது பாட்டுல சின்ன வேலை செஞ்சுட்டு இல்ல கிடக்குங்க. ஏன்னா தாய் இல்லாத பிள்ளைங்க சொக்க தங்கம், தேடி போனாலும் அவளை மாதிரி ஒரு மகராசியை பார்க்க முடியாது. அதை சொல்லலாம்ல. எவ்வளவு நகை போடுவாவ? 20 பொண்ணு வச்சிருக்காங்களா? கூட 10 பொண்ணு போட சொல்லி. சரி. ஏமா அந்த பைப்பை திருக்கி விடுங்க, வாழைக்கு தண்ணி ஊத்தணும். சரி, உள்ள நம்ம இருந்தா போ. அப்படியே அந்த பைப்பை கொஞ்சம் திருக்கி விட்டுட்டு போன. ஏமா நான் பால் வாங்கிருக்கா பாரு, அரப்பா அந்த ஊத்திட்டு போ. இல்ல, உங்க அம்மையை ஊத்தி தரட்டா? அன்னைக்கு யாசி விட்டுட்டாவே. எதுக்கு? அன்னைக்கு இப்பதான் நான் ஊத்த வந்தேனா, யாசிட்டாவே உங்க அம்மா. யோசனவளா? ஏமா ஏடி, பால் வாங்க நேர மாட்டி. நீங்க யாசினீங்களோ? என்னைக்குல? என்னைக்கு யாசின? அன்னைக்கு யாசினி இல்ல, நான் பால் ஊத்துனதுக்கு. பழைய பாலும் புது பாலும் ஒண்ணா திச்சிட்டு போயிருக்கா, அப்புறம் யாசாம இன்னும் பண்ணிட்டு போறா இருக்கே, யாசரியா? ஏப்பா நான் யாசலப்பா. எடி கொண்டா, இன்னைக்கு கூட கொஞ்சம் பால் தரணுமா? எடி, உங்க அம்மா 100 பாலுக்கு மேல வாங்க மாட்டாளே, என்னத்துக்கு? தெரியல, எங்க அம்மா தான் சொல்லி விட்டாவ. சரி, எடி அர்ப்பங்கரைக்கு வாட்டி, கொஞ்சம் தயிர் இருந்துச்சு கொண்டுட்டு போ. பாத்திரம் கொண்டுட்டு வரலையே? என் கடை வச்சு பாத்திரம் வா. அப்பா, பணக்கார வீட்டு அர்ப்பங்கரெல்லாம் எப்படி இருக்கு? நம்ம வீட்லயும் அர்ப்பங்கரை இருக்குது, கறி பிடிச்ச போய். நமக்கெல்லாம் எப்பதான் இதே மாதிரிலாம் அர்ப்பங்கரை கிடைக்குமோ? எங்க அம்மை கிட்ட இதே மாதிரிதான் அர்ப்பங்கரை கிட்ட சொல்லணும். என்னடி யோசிச்சுட்டு இருக்கா? இல்ல, இதே மாதிரிதான் எங்க வீட்லயும் அர்ப்பங்கரை கெட்டதுக்கு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதான் இருக்குல்ல எங்க வீட்ல இதுவும் வீட்டு மாதிரிதான். சரி, ஊத்திட்டு போ. எங்க நின்னுட்டு இருக்க? உங்க அம்மா ஏசாவ தயிர் வேற இருக்குனாவ. எனக்கு தயிருக்கும் பாலுக்குமே வித்தியாசம் தெரியாது. ஊத்திட்டு போ, எங்க அம்மா அங்க பின்னாடி போயிட்டாவ. சரி. இல்ல, தத்தி உள்ள பாத்துலதான். ஏடி பாத்து போனா? நான் உளவே இல்லையே, ஒழுங்கா போனே. ச்சே, பொத்தடிக்கு உள்ள பாத்த. நானா உள பார்த்தேன்? ஒழுங்கா போ, நீ உள்ள பாத்தல, நான் டக்குன்னு புடிச்சிட்டேன். நான் உளவே இல்ல. நீ உளுந்தல்ல? நான் உளவே இல்ல. உள்ள பார்த்தல, அதான். நீ போய் சொல்லிய தெரியுமா? நான் உளவே இல்ல. நீ எவ்வளவு அழகா இருக்க. நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? நான் பாரு. யா. நான் பாரு, நீ எனக்கு வேணுங்க. பரவாயில்ல. போறேன். டேய், நம்மளுக்கு திருவிழா வருதுல்ல, எனக்கு என்ன வேணும்? எனக்கு இப்ப வலி விடுங்க. ஓ, நான் உளவே இல்ல. நீங்க உளுந்தேன்னு போய் சொல்லுதியா? உளுந்தடி நீ. நான் உளவே இல்ல. உளுந்தா எனக்கு
தெரியாதோ? நீ பாடத்துட்டு உள்ள பார்த்த நான் தான் டக்குன்னு தூக்குனேன். அப்படியா? ஆமா. எனக்கு நம்பவே முடியவே இல்ல. அந்த மாதிரி பால் ஊத்திட்டு போ. நான் உழவே இல்லையே. அப்ப எதுக்கு என்ன தூக்குனாவ? அப்படியா உளுந்தே? என்ன பால் ஊத்தல நீ? நல்ல நேரம் தெரியுமா? நான் பொத்தடிக்கிற உள்ள பார்த்தேன் தெரியுமா? நீ இன்னும் பாவடை நான் கீழ வரைக்கும் போட்டுக்க. ஓ அத்தை உளுந்திருக்கணும். சரி சரியா. எடி இந்த அத்தைக்குள்ள பழைய பட்டுச்சலை நிறைய இருக்குது. நான் தந்து விடுறேன். உங்க அக்கால நீனும் பாடிட்டு தச்சு போடுங்க. சரிங்க அத்தை. திருவிழா வருதுல தச்சு போடுங்க. அது சும்மாவே கிடக்கு பீரலுக்குள்ள. அது என்னத்துக்கு? எடி இசை, எடி இசை. இவ எங்க போனா? நீங்களா? ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கீங்களா? ஆமா. என்ன? வீட்டுல யாரும் இல்லையோ? இல்ல, எங்க அம்மா இங்கதான் நின்னுட்டு இருந்தாவ. தங்கச்சி உங்க சித்தி வீட்டுல பால் அங்க போயிருக்கா. உங்க அப்பா? எங்க அப்பா வியாபாரத்துக்கு போயிருக்காவ, கருப்பட்டி வியாபாரத்துக்கு. உங்க அண்ணன் இங்க காணுமே. இல்ல, இங்கதான் நின்னுகிட்டு இருந்தாவ. சரி உள்ள போமா. ஆமா. உனக்கு சொல்லணும்ல, இந்த தங்கம் கல்வி வடிவு கலையில அங்கதான் சுத்திட்டே வந்துச்சு. நான் வந்தேன், என் பின்னாடியே வேலை பார்க்க வந்துட்டு இருந்தது. ஐயோ, அது பாத்துச்சுன்னா அவ்வளவுதான். அதான் சொல்றேன், வா உள்ள போயிரும். வேண்டாம். சொல்றோம்ல வா. நீ வந்த என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஒன்னும் பண்ண மாட்டேன் வா. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், அதான் சொன்னேன் வா. இங்க சொல்லுங்களேன். லூசடி நீ. தங்கம் வடிவெல்லாம் இங்கதான் சுத்திட்டு வந்துச்சு. 10 வருஷம் வச்சுக்க பெரிய பிரச்சனை ஆயிரும். நீ உள்ள வா. என்ன அங்க திரும்பி நிக்க? பயமா இருக்கு. நான் ஒண்ணும் பண்ணல, எதுவும் பண்ணதுக்கு வரல. முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச வந்தேன். என்ன? அதான் எங்க அண்ணன் சொன்னேன், அந்த பொண்ணு டீச்சருக்கு படிக்கிறான். டீச்சர் ட்ரைனிங் போய் சேர்ந்துருக்கான். எப்படின்னு 3 வருஷத்துல டீச்சர் ஆயிருமா. இங்க பாரு, மூத்த மருமக டீச்சரா இருந்து நீ கடையில வியாபாரம் பார்த்துட்டு இருந்தா நல்லா இருக்காது. நான் எப்படி படிக்க முடியும்? எல்லாம் புரியுது. இப்போ நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு பிசினஸ் அதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். என்னால அதுதான் பார்க்க முடியும். ஏன்னா அண்ணன் திருவிழா முடிஞ்ச உடனே எஸ்ஏ ட்ரைனிங்க்கு போயிடுவான். அவன் தாலி கட்டி வச்சுட்டு போவான்னு நினைக்கிறேன். அவங்க டீச்சர் ட்ரைனிங் படிக்க போறாங்களாம். எனக்கு தெரிஞ்ச அண்ணன் தான் படிக்க வைப்பான். இங்க பாரு, இப்பதானே +2 பாஸ் ஆயிருக்க. பேசாம டீச்சர் ட்ரைனிங் நீனு சேர்ந்துரு. என்ன சொல்றீங்க? எங்க வீட்டுல நடக்காத காரியம். தெரியுது, நான் படிக்க வைக்கிறேன். எப்படி? இங்க பாரு, எங்க அண்ணனும் எங்க அண்ணியும் கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க. நீ கடையில நான் பிசினஸ் பார்த்தா எப்படி இருக்கும் மதிப்பு? நீ படிக்காத பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா படிக்க பிள்ளை. நான் சொல்றது கேளு. ரிசல்ட் மார்க் எடுத்துட்டு வா, நான் டீச்சர் ட்ரைனிங் சேர்த்து விடுறேன். நாளைக்கு திருநெல்வேலிக்கு போவோம். நான் உன்னை போய் சேர்த்து விட்டு வந்துடுறேன். எங்க அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா? இங்க பாரு, நான் பாத்துக்கிறதுன்னு சொல்லிட்டோம்ல. எனக்கு பயமா இருக்கு. அதுக்காக படிக்காம இருக்க போறியா? நாளைக்கு தான் சேர்க்கையோட கடைசி நாளா. நாளைக்கு தான் விண்ணப்பம் கொடுக்கணுமா டீச்சர் ட்ரைனிங்க்கு. நான் கேட்டுட்டு வந்துட்டேன். 5 லட்ச ரூபா ஆகுமா? 5 லட்சம்? எங்க பாருங்க, இப்பெல்லாம் பண்ணாதீங்க, நான் சேர மாட்டேன். இங்க பாரு, இப்போ டீச்சர் ட்ரைனிங் நல்ல வேல்யூ இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்போ 5 லட்ச ரூபா போட்டேன்னா வேலை பார்த்து எடுக்க போறோம். இங்க பாரு, எங்க அண்ணன் கொண்ட டீச்சர்னால எங்க அம்மா எங்க அப்பாவும் அப்படிதான் சந்தோஷப்படுவாங்க. இங்க பாரு, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீனும் போய் படி. என்னங்க? இங்க பாரு, என் சொக்காரமா யாருன்னு உனக்கு தெரியுங்களா? எல்லாரும் பொண்ணு எப்படி இருப்பான்னு உனக்கு தெரியுங்களா? அவன் படிச்ச பிள்ளை தான் பார்த்து எடுப்பானுங்க கிலோ கணக்கில் போட்டு. நீ மட்டும் சும்மா நிப்பியோ? அதான் சொல்றேன், அது இதுக்கு நம்ம மதிப்பு விட்டு கொடுக்கணும். நீயும் போய் சாரு. நாளைக்கு வா, நம்ம ட்ரெயின்ல போயிடலாம். நான் உன்னை சேர்த்து விட்டுட்டு வந்தது. எங்க அம்மா நான் எப்படி சமாளிப்பேன்? நல்ல மார்க் எடுத்திருக்கேன், நல்லா ஃப்ரீயா சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி தினமும் பஸ்ஸுக்கு வேணுமே. இதை பண்ண அதை பண்ண மாட்டேனா? அதை நான் பாத்துக்கிறேன். வா, நீயும் டீச்சர் ட்ரைனிங் படிக்க. காதலிக்கிறது மட்டும் இல்லாம காதலிச்சால கௌரவமா பார்க்கணும்னு நினைச்சீங்க பாருங்க. மூத்த அன்னைக்கு ஈக்குவலா நம்ம பொண்டாட்டி இருக்கணும்னு நினைச்சீங்க பாருங்க. காதலிச்சா மட்டும் போதுமா? கௌரவமா வைக்க வேண்டாம்? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். எங்க அண்ணன் இப்படி கட்டிக்க போற பொண்ணை படிக்க வைக்கான். அவன் கரெக்டான வயசுல காதலிச்சான், அதனால தைரியமா படிக்க வைக்கான். நம்ம கல்யாணத்துக்கு 1 வருஷம் ஆகும். அது வரைக்கும் அவன் படிப்பு என்னத்துக்கு வருது? நீ படிச்சுட்டு இல்லை, அதுக்குள்ள எங்க அண்ணனுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருமா? அதுக்கப்புறம் அப்பாட்ட சொல்லிடுறேன். சரி. கண்டிப்பா படிக்கிற. சரி. வேலை நான் இப்படி எடுத்து கொடுத்துருவேன். உனக்கு கொடுக்குறது கொடுக்க மாட்டேன், எடுத்துக்கோங்க. நிஜமா? நிஜமாதான். அப்ப திரும்பிக்கிட்ட அப்படி கொடுக்க முடியும்? எடுத்துக்கிட்டா? இவ்வளவு அழகா இருக்க, ஏன் என்ன காதலிச்ச? உங்க குணத்தை பார்த்து. அது சரி, உங்களுக்கு என்ன குறைவா? சூப்பரா இருக்கீங்க. அப்படியா? ஆமா. கட்டி பிடிப்போமா? போங்க. அன்னைக்கு என்ன சொன்ன? நான் இன்னொருத்தருக்கு உங்க பார்க்கும்போது கட்டி பிடிப்பேன்னு சொன்னேன். அதை இப்ப பிடிச்சல? ஓ, தோல்ல செஞ்சதும் கட்டி பிடிக்கிறதும் ஒண்ணு. கட்டி பிடிக்கிறது என்ன தெரியுமா? இவங்க கட்டி பிடிக்கணும். அதான் வீட்டுல யாரும் இல்ல, கட்டி பிடிக்க. வேண்டாம். ஏய்,
சரி வேண்டாட்டி சொன்ன கேளுட்டி. முடியாது. டேடி அக்காக்குள்ள பாவாடை சட்டையெல்லாம் உனக்கு தரேன்டி சொல்லிடாதட்டி. முடியாது. டேடி அம்மா சொல்லிடாதட்டி. காலையில என் ரிசல்ட் வரக்கு முன்னாடி நீ என்னெல்லாம் பண்ணுன? நீ ஏன்டி இவகிட்டே வம்பு வைக்க? டேடி அம்மா சொல்லாதட்டி. நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவா? சாம் அம்மாவும் அக்காவும் கெட்ட பழக்கம் பண்ணாங்கன்னு. இப்ப பாருங்க இசைத்தங்க யாருக்கும் லவ் லெட்டர்ல எழுதுனியாம யாருக்கு? என்னது லவ் லெட்டர் எழுதுனாலா? இப்ப பாருங்க பயப்படாம நின்னீலோ? இப்ப பாருங்க போ, அது பெரிய பஞ்சாயத்தாய் போச்சுத. ஏ தாயே என்ன சொல்லுதிய? உனக்கு தெரியாதா? அது பொய் பொய்யா சொல்லுதாவ. பொய் பொய்யா சொன்னாவ. அதான் லவ் லெட்டர் அவன் விக்ரமும் அந்த டைமே தூக்கிட்டு அழைதாவல. ஏ தாயே என்ன சொல்லுதிய? ஓ நீ அந்த அளவுக்கு பெரிய மனுஷி ஆயிட்டியாங்க? இல்லக்கா எல்லாரும் பொய் பொய்யா சொல்லுதாவக்கா. இரு அம்மா கிட்ட சொல்லி கொடுக்க. அப்படி சொல்லுமா என் தங்கம். நாங்க தொட்டுக்கிட்டு நிப்போம், ஒட்டிக்கிட்டு நிப்போம். வேணா உங்க அம்மா சொல்லி நானும் உங்க அம்மாட்ட சொல்லுவேன். நீ வாடி என் தங்க பொண்டாட்டி. யாத்தாடி என்ன விடுங்க. சரி நீ போய் சொல்லு, நானும் சொல்லுவேன். நான் போய் நீங்க அம்மாட்ட சொல்லுவேன். ஆனா இது உண்மைதானே? எது உண்மை? இப்போ நீங்க எங்க அக்கா அப்படி நிக்கலாது? நீ சொன்னா நானும் சொல்லுவேன். அது முடிஞ்சு போச்சு. இதுவும் முடிஞ்சு போச்சு. இருடி நான் எனக்கு அம்மா கிட்ட சொல்லி கொடுக்க. நானும் சொல்லுவேன். ஏ தாயே. ஏய் என்ன பண்ணுவிய? ஐயோ நான் செத்த. இந்த கோழி மேஞ்சிட்டுல கோழி எங்கடி? அம்மா அப்படியே கொஞ்சம் உள்ள வா. யாவடி? இந்த கோழி எங்க? கொஞ்சம் உள்ள வந்து பாரு. என்னடி?